பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சிறப்புக்குரிய ஒரு 4 திக்ருகளை பார்க்க போகிறோம். அல்லாஹுடைய இஸ்முகள்னு கூட சொல்லலாம், இதில் அதிகமாக இருக்கிறது. இதை கொண்டு நம்ம அல்லாஹுவை அழைக்கும் போது நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபுலாக்கப்படுது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகளோடு இருக்குது. நபி அவர்களே நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய திக்ருகளாக இருக்குது. அதனால் ரொம்ப பிரத்யேகமான 4 விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு தேவையை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு துவாவை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சிறப்புக்குரிய அமல்களை கடைபிடிப்பது நமக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம துவாக்களை அங்கீகரிக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால தான் இந்த சிறப்புக்குரிய வார்த்தையை நம்ம கொடுக்குறோம். அதில் முதல் வார்த்தை பார்த்திங்கன்னா யா ரப்பல் ஆலமீன் அப்படின்னா அகிலத்தை படைத்து பரிபாலிப்பவன் அர்த்தம். இது எதில் வருதுன்னு பார்த்திங்கன்னா முதல் சூறாவிலேயே அல்ஹம் சூறாவிலேயே என்ன வருது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வருமா? அந்த ஏ ரப்பல் ஆலமீன் தான் இது. அதாவது குர்ஆனுடைய முதல் வார்த்தையிலே அல்லாஹ் இதை வைத்து ஆரம்பிச்சிருக்கான்னா அது எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள். ஏன் அல்லாஹ் இதை தேர்ந்தெடுத்திருக்கான்னு பார்க்கும்போது முதல்ல அல்லாஹ்வை புகழ்வது தான் நம்மளுடைய படைப்பின் நோக்கமாகவே இருக்குது. அவனை வணங்கணும், அவனை புகழணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த புகழ் தான் இதில் இருக்குது. ஏ ரப்பல் ஆலமீன்னா உலகத்தை படைத்து பரிபாலிப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழ்கிறோம். உலகம் கிடையாது, அண்டம்னு சொல்லலாம். அண்டம்னு என்னன்னா ஒட்டுமொத்த கேலக்சிலையும் பிரபஞ்சத்திலேயே இருக்கக்கூடிய அனைத்தையுமே அவன் தான் படைத்தவன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹு எந்த புகழக்குரிய வார்த்தையை எடுத்து குர்ஆனில் முதல்ல வச்சிருக்க முடியும். ஆனால் ஏன் அல்லாஹு பிரபஞ்சத்தை சொல்கிறான்னா அந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது அல்லாஹுன்னு தான். அது மனிதருடைய கற்பனைக்கும் எட்டாது. மற்ற எதையாவது ஒன்று சொன்னோம்னா கூட அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக போயிடும். மனிதர்களை படைத்தவனே அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பங்கு தான். செடிகளை படைத்தவனே, மரங்களை படைத்தவனே, மலைகளை படைத்தவனே, வானத்தை படைத்தவனே, பூமியை படைத்தவனேன்னு சொல்லிட்டு எதை சொன்னாலும், சந்திரனை படைத்தவனே, சூரியனை படைத்தவனேன்னு சொன்னாலும் அதெல்லாம் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே ஒன்றாக அடங்கிடும். ஆனால் பிரபஞ்சம்னு சொல்லும் போது இது அத்தனையுமே வந்துடும். அதனால தான் எல்லாத்தையும் படைத்து பரிபாலிப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். இதை சொல்லி அல்லாஹுவை முதல்ல நீங்கள் புகழணும். இதை நீங்கள் 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து இரண்டாவது பார்த்திங்கன்னா ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் அப்படின்னா கீர்த்தையும் சங்கையும் உடையவன் அர்த்தம். அல்லாஹுடைய சிறப்பு இஸ்முகளில் இந்த இஸ்மும் ஒன்றாக இருக்குது. அவனுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு சற்றுத்தராங்க, இந்த ஒரு இஸ்மை ஓதினால் உங்களுக்கு அல்லாஹு எதை கேட்டாலும் கொடுப்பான். ஏன்னா இதில் இஸ்மே அகலம் இருக்குன்னு சொல்லிட்டு நபி அவர்களே கற்றுக் கொடுத்த வார்த்தை தான் ஏதல் ஜலாலி வல்லிக்ராம். அப்போ இந்த இஸ்மை ஒரு 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது மூன்றாவது யா அர்ஹமர் ராஹிமீன், கருணையாளருக்கெல்லாம் மாபெரும் கருணையாளன். சுபஹானல்லாஹ். நமக்கு அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்கணும், அல்லாஹுடைய ரஹீம் கிடைக்கணும், அதாவது கருணை கிடைக்கணும். கருணை கிடைச்சா மட்டும்தான் நம்ம தேவைகள் நிறைவேறும். நாம் யாருக்கு உதவி செய்வோம் இந்த உலகத்தில்? யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய பாசத்துக்குரியவங்களுக்கு தான் உதவி செய்வோம். அதேமாதிரி நம்மளுடைய இரக்கத்தை பெற்றவங்களுக்கு தான் உதவி செய்வோம். அவங்கள பார்த்தாவே நமக்கு பிடிக்கல, அவங்க செய்கிறதே நமக்கு பார்த்திங்கன்னா விருப்பம் இல்லைன்னா அவங்களுக்கு போய் நம்ம இந்த உலகத்தில் உதவி செய்வோமா? செய்ய மாட்டோம். அந்த மாதிரி நம்மளே அல்லாஹுக்கு பிடிக்கணும், நம்ம மேலே அல்லாஹுக்கு கருணை வரணும். அந்த கருணையும் பிடிப்பும் வந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு உதவுவான். இல்லாட்டினா நம்ம என்ன பண்ண முடியாது, அவனிடத்துலேருந்து உதவி பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால அந்த கருணையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு நம்ம அவனை அழைக்கிறோம். அப்போ அல்லாஹுடைய கருணை நம்ம மேலே வரும். கடைசியாக யா ஹையும் யா கையும், இதுவும் ரொம்ப சிறப்புக்குரிய இஸ்மே அகலம் இருக்குன்னு சொல்லப்பட்டுள்ளது. உயிருள்ளவன் நித்தியமானவன் அப்படின்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அழியும், என்னுடைய ரப்பு அழிய மாட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்மு. ஏன்னா யா ஹையு உயிருள்ளவன், உலகத்தில் எல்லாமே உயிரோடு தானே இருக்குது. மனிதர்களுக்கு உயிர் இருக்குது, மரம் செடி கொடி எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹுவிற்கும் உயிர் இருக்குது. அதேமாதிரி ஏன் கையும் நிரந்தரமாக நிலைத்திருப்பவன் அர்த்தம். ஆனால் இது எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே பொருந்தாது. மனிதர்கள் நிரந்தரமாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க, மௌத்தாயிருவாங்க. அதேமாரி மரம் செடி கொடி வானம் பூமி எல்லாமே ஒரு கட்டத்தில் அழியும், அல்லாஹ் மட்டும் நிரந்தரமாக இருப்பான். அதனால தான் இது ரொம்ப சிறப்புக்குரிய இஸ்மா இருக்குது. இதையும் 10 முறை ஓதிக்குங்க. இதையெல்லாம் 10 முறை ஓதிட்டு ஸலவாத் ஓதி கையோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், துவா கேட்டு பாருங்கள். உங்கள் துவாக்கள் மறுக்கப்படாமல் அல்லாஹுடைய புறத்துலேருந்து கபுலாகும். நிறைய பேர் துவா செய்ய சொன்னீங்க. உங்கள் அனைவருக்காகவும் இன்றைக்கி நான் துவா செய்தேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பானாக. உங்கள் துவால என்னையும் சேர்த்தி கொள்ளுங்கள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.